நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு கால்பந்தாட்ட வீரர்களுடைய பெயர் பெரிய லெவலில் தெரியாது. ஆனா மெஸ்ஸி அப்படிங்கிற நபரை பத்தி தெரியும். ரொனால்டோ கண்டிப்பா தெரியும். இந்த ரெண்டு பேரு நம்ம அறிஞ்ச பெயர்கள். இதுல மெஸ்ஸி அப்படிங்கிற நபர் இஸ்ரேலுடைய ஜூஸோடு நெருங்கிய தொடர்புல இருக்கக்கூடிய நபர். அவரே ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நபருக்கும் எப்ஸ்டீனுக்கும் நெருங்கிய தொடர்பு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலக அளவில் மாமா அப்படின்னு பேர் வாங்கின இந்த எப்ஸ்டீன் அவர்களுக்கும் உலக புகழ்பெற்ற கால்பந்தாட்ட வீரர் மெஸ்ஸி அவர்களுக்கும் என்ன தொடர்பு? இன்னொரு பக்கம் உலகத்தில் அதிகமான அளவில் மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர், வாட்டிகனில் இருக்கக்கூடிய போப்பாண்டவர். அவருடைய பதவியை வீழ்த்துவதற்கு எப்ஸ்டீன் மேற்கொண்ட முயற்சி என்ன? ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் ஹிடன் ஃபைல்ஸும்பாங்கல்ல, அதைத்தான் இப்போ ரிவீல் பண்ண போகிறோம். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஆர்டிஸ்டிக்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை தோண்டி புரட்டி பார்த்தாங்க. எப்பா 35 லட்சம் ஃபைல்ஸ் இருக்கே, அதில் எப்படி புரட்டி பார்த்து இந்த வேர்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நிறைய வார்த்தைகள் கோட் வேர்டாகவே பயன்படுத்தி வச்சுருந்தாங்க. சில வார்த்தைகள் ஓப்பன் டாக்காக வச்சுருந்தாங்க. ட்ரம்ப் அப்படின்னு. சரியா? ட்ரம்பினுடைய வார்த்தையே கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட முறை அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். சரி, இப்போ 876 முறை அதில் எப்ஸ்டீன் கோப்புகளில் இந்த ஆர்டிஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. பலர் இதனை என்ன மென்ஷன் பண்ணுறாங்க, மெஸ்ஸிக்கான குறியீட்டு வார்த்தையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெஸ்ஸிக்கான குறியீட்டு வார்த்தையா என்ன சொல்கிற பிரசாத் அப்படின்னு கேட்டால், அதற்கான புகைப்படங்கள் ஆதாரங்களோடு சிக்கியிருக்கு. மெஸ்ஸி, எப்ஸ்டீன் ரெண்டு பேரும் ஒரு போட்டில் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டுமா இவங்க பண்ணியிருப்பாங்க? அடுத்ததா மெஸ்ஸி ஏதோ ஒரு குழந்தைய குளிப்பாட்டக்கூடிய காட்சி அரங்கேறுது. இன்னொரு புறம் எப்ஸ்டீன் சட்டை போடாமல் இன்னொரு நபரோடு அப்படியே உக்காந்துருக்காரு. அதுவும் ஒரு பெண் அல்ல, அது ஒரு ஆண். அதான் அதை விட பெரிய அதிர்ச்சி. இன்னொரு புறம் இந்த லேடியோட இவர் நிற்கக்கூடிய ஃபோட்டோ. இது இயற்கையாக ஒரு கால்பந்தாட்ட வீரர்னா எல்லா ரசிகர்களும் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த வகையில் இதை விட்டுடலாம். இந்த 3 புகைப்படங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இப்போது எப்ஸ்டீன் தீவில் எப்ஸ்டீன் ஒரு தனியாக தீவே வச்சுருந்தார். அது உங்களுக்கு தெரியும். நிறையா வீடியோக்களும் அது தொடர்பாக வந்திருக்கு. உலகத்தில் ரொம்ப உயரமான ஒரு மலைப்பகுதியில், எங்கே, அமெரிக்காவில், இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் தரை, அதுக்கு நடுவில் மலை. அப்போ அந்த மலையிலேருந்து கப்பல்கள் பார்த்திங்கன்னா டைரெக்டாக அந்த இடத்த பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப செக்யூர்டாக அந்த பிளேஸை தேர்ந்தெடுத்து அந்த தீவுக்குள்ளே யாருமே வர முடியாதபடியும், அந்த தீவுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத உலக மக்கள் தெரிஞ்சுக்க முடியாதபடியும் ரொம்ப ரகசியமாக அதை வச்சுருந்தாங்க. இப்போது அந்த தீவுக்குள்ளே மெஸ்ஸி நுழைகிறார். அவரோட இருந்த நபர் யாருன்னா அகுவேரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர். அர்ஜென்டினா அப்படிங்கிற நாட்டினுடைய கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி, செர்ஜியோவினுடைய அகுரா அப்படிங்கிற நபர். இந்த 2 நபர்களுமே பாலியல் குற்றவாளி ஜெப்ரி எப்ஸ்டீனுடைய லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் அப்படிங்கிற அந்த தீவில் உட்காந்துருக்காங்க. 2 ஆண்களுமே சட்டை இல்லாமல் நேரத்தை செலவு பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய அந்த பிக்சர். செர்ஜியோவினுடைய இந்த அகுவேரோ அப்படிங்கிற நபர், அதுக்கு பிறகு மெஸ்ஸி, இவங்க 2 பேருமே சிறந்த நண்பர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் இருக்குது. சரி, இப்போது என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இது? அதுதான் இந்த இடத்துல கொஸ்டின் மார்க்காக ரைஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம மட்டும் இந்த கேள்வியை கேட்கலைங்க, நிறையா பேர் இந்த கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாங்க. இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க நெட்டில் அதிகமான பேர். ஸோ இப்படி அதிகமான அளவில் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பொருளில் நம்ம போய் அமெரிக்காவில் போய் ஆய்வு பண்ண முடியாது. பட் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பாகவோ அங்கே இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் ரிலேட்டடான விஷயங்களோ டைரக்டாகவே நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் மூலியமாகவும் அவங்களுக்கான நியாயத்தை மீட்டெடுப்பதற்காகவும் தான் இதெல்லாம் ஒரு வீடியோவாக நம்ம பதிவு செய்கிறோம். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
அடுத்ததா பிரிட்டிஷ் தொலைக்காட்சிக்கு அளித்த ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு நேர்காணல். யாரு? இந்த லேடி எப்ஸ்டீனுடைய கூடவே இருக்கக்கூடிய ஒரு ராட்சசின்னு சொல்லலாம். இவங்க தான் அந்த குழந்தைங்களெல்லாம் துருக்கியில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுல, அந்த டயத்தில் இருந்தெல்லாம் குழந்தைங்களை அங்கேருந்து வாங்கி அதை வளர்த்து அதற்கு பிறகு அந்த குழந்தைங்களை தவறான வழியில் இட்டு சென்ற ஒரு பெண். அவங்க தான் இந்த எப்ஸ்டீனுடைய நெருங்கிய தோழிங்கிறாங்க. தனது நீண்டகால காதலரும் வணிக கூட்டாளியுமான ஜெப்ரி எப்ஸ்டீனுடைய மரணம் உண்மையில் தற்கொலை கிடையாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உலகத்துக்கு சொன்னது இவங்க தான். அவர் தற்கொலை செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா மனம் முழுவதுமே ஒரு நரமாமிசம் ரிலேட்டடாகவோ சாத்தானிய வழிபாடு தொடர்பாகவோ ஒரு மந்திரவாதி மாதிரி வாழ்ந்த ஒரு ஜெப்ரி எப்ஸ்டீனால் எப்படி தற்கொலை செய்திருக்க முடியும் அப்படிங்கிறது இவங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாதம். இவங்க இதை 2015-16 ஒரு டிவி சேனலுக்கு இன்டர்வியூவாக கொடுத்துருக்காங்க. இப்போது இவங்க என்னைய கருணை அடிப்படையில் விடுதலை செய்யுங்க அப்படிங்கிற குரலையும் பதிவு செய்திருக்காங்க. இப்போ இவங்க லைவாக உயிரோடு தான் இருக்காங்க. இப்போ அவங்க சிறையில் இருக்காங்க. இவங்களுடைய வாக்குமூலமும் இப்போ பதிவாயிருக்கு. எது எப்படியோ 2012ஆம் ஆண்டு ஜெப்ரி எப்ஸ்டீன் தனது கடைசி காதலியான கரீனா ஷூலியாக், அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க கொலம்பியா பல்கலைக்கழகத்தினுடைய பல் மருத்துவ கல்லூரியில் அவங்கள சேர்க்கறதுக்கு $2 லட்சம் அதுக்கும் அதிகமாகவே செலவு பண்ணி அவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. உலகத்தில் அதிகமான அளவில் பதவி உயர்வு உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த ஜெப்ஸ்டீன் மூலியமாக தான் அமெரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா நாடுகளில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு செய்தி ஒன்றும் எனக்கு தெரியல. பட் அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸ்டீவ் பேனனும் இந்த ஜெப்ரி எப்ஸ்டீனும் போப் பிரான்சிஸை இங்கே யாருன்னு தெரியுதுல, இப்போ ஒரு உயிரோடு இல்லை. இறந்த மனிதர்களை பற்றி பேசுவது தவறான விஷயம்தான். பட் இவங்களுடைய அதிகார எல்லைங்கிறது இட்டாலியினுடைய தலைநகர் ரோம் வரைக்கும் நீண்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 2 நபர்களும் சேர்ந்து, எப்ஸ்டீனும் இந்த ஸ்டீவ் பேனனும் அப்படிங்கிற 2 நபர்களும் சேர்ந்து வட்டிகானில் இந்த போப் பிரான்சிஸினுடைய போஸ்டிங்கையே தூக்குறதுக்கான வேலையை செஞ்சுருக்காங்க. இது ரிலேட்டடாக டிஓஜே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஒரு பெரிய இந்த க்ளோசெட் ஆஃப் வேட்டிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், ரைட்டா, அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆவணப்படம் பேனன் பயன்படுத்த விரும்பியதாகவும் அதை தயாரிக்க எப்ஸ்டீனுடைய உதவியை கேட்டதாகவும் சொல்லப்படுது. தொடர்ச்சியாக இவங்களுடைய கை எதுவரை நீண்டிருக்கு அப்படிங்கிறது புரியுதா? கிறிஸ்தவ மதத்தினுடைய அடிப்படை நாதமாக இருக்கக்கூடிய இத்தாலியினுடைய தலைநகர் ரோம் வரைக்கும் நீண்டிருக்கு. இவங்க ரொம்ப உலகத்துக்கே ஆபத்தானவங்க. பட் இவங்களால் ரீச் பண்ண முடியாத ஒரு இடம் ஒன்று இருந்தது. அதுதான் வடகொரியா, சைனா. சீனாவையும் வடகொரியாவையும் கடைசி வரைக்கும் எப்ஸ்டீன் அப்படிங்கிற நபரால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. மாமாவினுடைய கால் பாதங்கள் படாத ஒரு இடம் அப்படின்னா 2 இடம் தான். ஒன்று வடகொரியா, இன்னொன்று சீனா. 2மே கம்யூனிஸ்ட் நாடு. ரஷ்யாவில் கூட லாவ்ரோவ் அவர்களை தொடர்பு கொள்வதற்கு கூட எப்ஸ்டீன் முயற்சி பண்ணார். லாவ்ரோவ் அவர்களை கூட அவர் தொடர்பு கொண்டிருக்கலாம். பட் ரஷ்ய அதிபர் புட்டினை வாழ்நாளில் சந்தித்ததே கிடையாதுன்னு அவருடைய ஃபைலில் அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி, டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2018 இவர் மேலே FBI ஏற்கனவே ஒரு தடவை கேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விடுதலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறை தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு கடைசியாக தான் சிக்கினார். அதுக்கு பிறகு தான் ஆளை போட்டு தள்ளலாம். இப்போ ஒரு இஸ்ரேலில் வேறு வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு புகைப்படங்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அது ஒரு கதை. இப்போது FBI என்ன சொல்கிறாங்க, குழந்தை பாலியல் கடத்தல் விசாரணையை தொடங்கிய அதே நாளில் எப்ஸ்டீன் 55 கேலன் சல்ஃபியூரிக் அமிலத்தை ஆர்டர் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போது தங்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகள், தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எலும்புகள், இது எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கு இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்டை அவர் பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற தகவல். எலும்பு அப்படியே உருக்கிடும் அது, சரியா? இப்படி தான் நிறையா உடல்களை அவர் கரைச்சிருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது. சொல்ல சொல்ல வாமிட்டே வந்துடும் போல், அந்த அளவிற்கு மோசமான சம்பவங்கள் எல்லாம் எப்ஸ்டீன் பண்ணியிருக்கார். சரி, நவம்பர் 2012 ஆளை பார்த்தா அழகு, உள்ளே பார்த்தா இளவுங்கிற கதையாக ஊருக்குள்ளே ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கதைகள் தான் இந்த எப்ஸ்டீனுடைய ஃபைல்ஸில் தோண்டத்தோட வந்துக்கிட்டே இருக்குது. ஜெப்ரி எப்ஸ்டீனுக்கு நார்வேயினுடைய இளவரசி மெட் மேரிட் எழுதி இருக்கக்கூடிய ஒரு கடிதம் அதை உண்மைதான் அப்படிங்கிறத விளக்குது. விரைவில் மக்களால் புதிய மனிதர்களை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
இது இவங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்களா, 2014க்கு அப்புறம் தான், 2014-15க்கு பிறகு தான் நம்ம ஊரில் அதிகமான அளவில் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு குழந்தைய உருவாக்க முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக போன காலகட்டங்கள் அப்போ தான் தொடங்குச்சு இல்லையா? ஸோ நீங்கள் டைரெக்டாக 2 பேரும் இணைந்து கருவை உருவாக்க முடியாமல் கோயிலுக்கு போன காலங்கள் மாறி போய் டைரெக்டாக எங்கே போனாங்க? ஒவ்வொரு மருத்துவமனையாக தேடி போய் அங்கேருந்து வந்து குழந்தைகளை உருவாக்குவதற்கான வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க இல்லையா? அதை வந்து முன்னாடியே கணிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, விரைவில் மக்களால் புதிய மனிதர்களை உருவாக்க முடியாது, அதை ஒரு ஆய்வகத்தில் மட்டுமே நாம் வடிவமைக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ புதிதாக மனிதர்களை நல்ல டிஎன்ஏக்களை வச்சு புதுசாக நம்ம நினைக்கிற மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன அறிவோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் யாருடைய வம்சாவளியாக வரணும் அப்படிங்கிறதையும் தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தை எப்ஸ்டீன் மூலியமா இந்த நார்வேயினுடைய இளவரசி செய்ய தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். சரி, எப்ஸ்டீன் குறித்து ஜேடி வான்ஸ் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், பெரிய ஊதுகுழல் தான் இவர். யாருக்கு அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப்புக்கு. எப்ஸ்டீன் ட்ரம்ப்பை வெறுத்தார் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். எதை வச்சு அவர் சொல்கிறாருன்னு தெரியலை. ட்ரம்ப் எப்ஸ்டீனை பற்றி கவலைப்படவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செய்கிறார். உலகத்தினுடைய மிக மோசமான நபர் இந்த எப்ஸ்டீன். அப்படிப்பட்டவர் ட்ரம்ப்பை வந்து வெறுக்கிறாரு அப்படின்னா ட்ரம்ப் நல்லவராகத்தானே இருக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறாரு ஜேடி வான்ஸ். பெரிய வித்தக்காரனாக இருப்பான் போல. சரி, இன்னொரு புறம் என்னென்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு ஆதரவாக இந்தியாவில் ஒரு பெரிய பரப்புரை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை யார் செய்கிறா அப்படின்னா டிவி மீடியாக்கள் செய்கிறாங்க. அதில் மிக முக்கியமான செய்தி சேனல் வந்து என்டிடிவி. என்டிடிவி உலகத்திற்கு ஏகப்பட்ட நல்ல செய்திகளை சொல்லியிருக்கு. பட் கெட்ட செய்திகளை அதையும் நல்ல செய்திகளாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. குழந்தை பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட விஷயங்கள் ஏகப்பட்டது நடந்திருக்கு. அதை கூட நியாயப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பத்மதா ஜோஷி இந்த லேடி இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தான் சொல்லிக்கிறாங்கன்னு தெரியல. ஓனர்கள் எப்பயுமே, நிர்வாகம் எப்பயுமே பெருசு தான். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இறுதியானது. அதை ஃபாலோ பண்ண வேண்டியது அதுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய கடமை தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஜால்ரா ஓவராக அடிக்கக்கூடாது இல்லை. ஸோ அதானியினுடைய குடும்பத்தில் அடிப்படையாக வரக்கூடிய அந்த விஷயங்களை இப்போது பத்மதா ஜோஷி மூலியமாக உலகத்துக்கு எப்ஸ்டீன் நல்லவர் அப்படின்னு கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த என்டிடிவி மாதிரியான போலி சேனல்களும் உலா வந்துக்கிட்டு இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான விஷயங்களை நம்ம பிரசாத் சிக்னேச்சரில் ஏகப்பட்டது சொல்லியிருக்கோம். நிறையா யூடியூப் செய்திகளே வந்து நிறையா விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தோண்ட அள்ளக்கூடிய ஒரு பிணங்கள் மாலியும் தோண்ட கிடைக்கக்கூடிய செய்திகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க, வித்தியாசமான மனிதர்கள்லாம் இருக்காங்க, இவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படி விலகி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் இந்த உலகத்தில் சர்வை பண்ண முடியும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.